ஹமாஸ் அமைப்பினருடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, காசாவில் இருந்து இராணுவ வீரர்கள் வெளியேற மாட்டார்கள் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யவும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. எனினும் பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் ரபாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நோக்கி ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 3 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 11 வீரர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்துவிட்டார். காசாவில் இருந்து இஸ்ரேல் வீரர்கள் வெளியேற வேண்டும் மற்றும் ஹமாஸ் அமைப்புடனான போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.